ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்மளோட பிக் பாஸுக்குள்ளே துருவிக்ரம் அவங்களோட டீம் எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு மூவி ப்ரமோஷனுக்காக. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா, நம்ம அர்ச்சனா உள்ளே போயிருந்தாங்க இல்லையா ஒரு சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 7. அந்த சீசன் வந்து நம்மளோட துருவிக்ரம் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணி அந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்துருக்காராம். அவர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சொல்லியிருந்தார். உண்மையாக சீசன் 7 லாஸ்ட் சீசன் கூட நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு மோசமெல்லாம் இல்லை. ஆனால் எந்த சீசனுமே இந்த சீசன் அளவுக்கு மோசமான ஒரு சீசனாக இருந்ததாக எனக்கு தெரியல. சின்ன சின்ன கிளிப்பிங்கு அந்த 1 hour எபிசோடாவது நான் மோஸ்ட்டாக பார்த்துருவேன். என்னென்னா, ரெகுலராக பார்க்கலனா கூட விஜய் சேதுபதியோட எபிசோட் வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன், இல்லை கமல் சாரோட எபிசோட் வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனால் இப்போ அது கூட பார்க்கல அப்படின்னா இந்த சீசனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து கனியை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை காது கொடுத்து கூட நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆதிரை உட்காந்துட்டு பேசுகிறத வந்து அட்ரஸ் பண்ணி அவங்கள எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே இதுவாக தான் இருந்துச்சு. கமல் சார் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி உட்காருங்க அப்படின்னு ஒரு சீசனில் வந்து சொல்லியிருப்பார். கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்த அந்த ஒரு இது, உங்கள் காலை உங்கள் கால் மேலே போட்டு உட்காடுறீங்க, இதில் என்ன இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி இருங்க அப்படின்ட்டு. அதுலேயே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த சீசன். ஆனால் விஜய் சேதுபதி சாரும் சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் கண்டஸ்டண்ட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் துருவிக்ரம் நம்மளோட அர்ச்சனாவோட சீசன் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது. சீசன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு சண்டை, அவ்வளோ ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல எல்லாருமே இப்போ போயிட்டுருக்க எபிசோடோட கம்பேர் பண்ணும்போது, சீசனோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 8 சீசனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்கள்?